ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஃபேவரட் ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபங்க. அதுக்கு வந்து அகல் விளக்கு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வந்து பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து சோப் பவுடர் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம லாஸ்ட் இயர் அந்த யூஸ் பண்ணி வச்சுருக்க விளக்கெல்லாம் வந்து அப்படியே வந்து இதில் வந்து சோப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இவ்வளோ அழுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து அப்படி அப்படியே போட்டு சோக் பண்ணிவிட்டு இந்த லெமனையும் அதுக்குள்ளேயே போட்டு சோக் பண்ணிடுங்க. அந்த விளக்கெல்லாம் போக இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 5 விளக்கு மட்டும் புதுசாக வாங்கியிருக்கேங்க. அது வந்து வெறும் தண்ணியில் வந்து போட்டு ஓவர் நைட் வந்து சோக் பண்ணிடணும். இதை வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா மழை நல்லா பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. இது வந்து இன்றைக்கி மார்னிங் எடுத்ததுங்க. இந்த புது விளக்குலாம் இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே வந்து எடுத்து காய வச்சிடலாம். அந்த சோப் பண்ணி வச்சதை வந்து புது ஸ்க்ரப் ஒன்று வச்சு லைட்டாக நீங்கள் வந்து தேய்ச்சாலே போதுங்க. அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ணியெல்லாம் தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு நல்ல தண்ணியில் வந்து போட்டு வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா விளக்கையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து எது புது விளக்கு எது பழசுனே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி வந்து புதுசாக விளக்கு மாதிரியே மாறிடுங்க. மறுபடியும் வந்து அது இன்னொரு நல்ல தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து எடுத்து பிளேட்டில் வந்து நம்ம காய வச்சுக்கலாம். இது மாதிரி வாஷ் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து இதை வந்து சுடு தண்ணியில் போட்டு செய்கிறாங்க. நான் வந்து சுடு தண்ணியில் வைக்கலைங்க. சில் வாட்டரில் தான், நார்மல் வாட்டரில் தான் வந்து சோப் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்ததெல்லாம் வந்து ஒரு பெரிய பிளேட்டில் வந்து வச்சுட்டு அதை வந்து லைட்டாக மட்டும் ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சி விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே காஞ்சிருங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.